கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும்படிக்கு நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. யூதா எழுதிய பொதுவான நிருபம் அதனுடைய 18ஆம் வாக்கியம் வாசிங்க பார்க்கலாம். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. ஆமென். அல்லேலூயா. இந்த பகுதியில் நீங்கள் புரிந்து கொள்ளுவதற்காக ஆமென், கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. கடைசி காலத்திலே ஆமென், பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. கடைசி காலத்திலே பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் சொன்னா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வாக்கியம் வாசிங்க. இப்பொழுதும் உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தினும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தெய்வ மனுஷனாகிய யூதா தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது முன் சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நம்முடைய முற்பிதாக்கள் பரியாசக்காரர்கள் கடைசி காலங்களில் தோன்றுவார்கள் என்று அப்போஸ்தலர்களினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், பிள்ளைகளே, ஆமென், உங்கள் கட்டு பலத்து போகாதபடிக்கு என்ன செய்யாதீங்க? ஆமென், பரியாசம் பண்ணாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும் பொழுது தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சங்காரம் இருக்கிறது. அது யார் மேல் வரப்போகிறதாம்? ஆமென், பரியாசக்காரர்கள் மேல் வரப்போகிறது. ஆகவே நீங்கள் யாராக இராதிருங்கள், பரியாசம் பண்ணாதிருங்கள். இயேசு சந்தித்த பரியாசக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரியாசக்காரர்களை சந்தித்தார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஊழியத்திலாய் இருக்கலாம் அல்லது வாழ்க்கையிலாய் இருக்கலாம், நம்ம சந்திக்கிற எந்த பிரச்சனையுமே தோத்திரம் நான் புதிதாய் ஒன்றும் சந்திக்கவில்லை. நான் இப்போவுமே அதை உங்களுக்கு நான் சொல்ல பதிவிட விரும்புகிறேன். ஊழியத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா பாஸ்டர்? நான் ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? என் குடும்பத்தில் நான் பட்ட கஷ்டம் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. யாருமே பட்டிருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் மட்டும்தான் அவ்வளோ வேதனைப்படுறேன். சில நேரத்தில் எங்ககிட்ட ஜோமனை வருகிறவர்கள் சொல்லுகிறதான வார்த்தை என்னன்னா, பாஸ்டர், நான் பட்டிருக்கிற பாடுகள் இந்த உலகத்தில் யாருமே என்ன செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க தெரியுமா? அவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ கடன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது? 1,38,000 ரூபாய் இருக்கும்பா. இங்கே கோடிகள் வச்சவன் சிரிச்சிட்டு இருப்பான் பார்த்துக்க. சரியா? இந்த உலகத்தில் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய பிதாக்களும் சந்தித்திருக்காங்க. நம்ம எதிர்கொள்ளும் சத்துருக்களை நம்முடைய பிதாக்களும் சந்தித்திருக்காங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே இயேசு சந்திச்சிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் சந்திச்சிருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் சந்திச்சிருக்கிறாங்க.
அதனால யாருமே சந்திக்காத பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால் தோத்திரம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் இயேசு காலத்தில் மொபைல் ஃபோன் ப்ராப்ளங்களை அவர் சந்தித்ததே இல்லை. அது வேணால் நான் ஒத்துக்கிட்டேன், அதை குறித்து எனக்கு பேச வரல. ஆனால் அன்னைக்கு மொபைல் இந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஆமாம், இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு அன்றைக்கு எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு இல்லை. சரி, இருந்தாலும் யோசிப்போம், கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட பரியாசக்காரர்களை என்ன செய்திருக்கிறார்? சந்தித்திருக்கிறார். இப்போ எடுங்க பார்க்கலாம். அப்போ தலைப்பு என்ன? இயேசு சந்தித்த பரியாசக்காரர்கள். இயேசு சந்தித்த பரியாசக்காரர்கள். சரி, இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது நீங்கள் 2 காரியம் புரியணும். இந்த நபர் நானாக இருக்கிறேனா என்று நீங்கள் சிந்திக்கணும். 2, இப்படிப்பட்ட நபர்களை நான் சந்திக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். நம்ம வாழ்வில் இது படிப்பினைக்கு ஏதுவாகும். பரிசுத்தரே ஆவியானவர் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. லூக்கா 16ஆம் அதிகாரம், லூக்கா 16ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வாக்கியம். லூக்கா 16ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வாக்கியம் வாசிங்க பார்க்கலாம். இவைகளில் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு, இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரர்களாகிய பரிசேயர் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். இந்த வார்த்தையை நீங்க ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து படிங்க. இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அப்ப இந்த இடத்துல பரியாசம் பண்ணப்படுதல் என்பது இக்காலத்தில் மட்டுமல்ல. பரியாசம் பண்ணப்பட்டவர்கள் இக்காலத்தில் மட்டுமல்ல, முற்பிதாக்களின் காலத்திலும் இருந்திருக்கிறார். பரியாசம் பண்ணுகிறவர்கள் இன்றைக்கு மட்டுமல்ல, இயேசுவின் காலங்களிலும் முற்பிதாக்களின் காலங்களிலும் என்ன செய்திருக்கிறாங்க? ஆமா, இருந்திருக்கிறாங்க. அப்ப இந்த 14ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது இங்கே யார் பரியாசம் பண்ணப்படுகிறார்? இயேசுவே பரியாசம் பண்ணப்படுகிறார். பைபிள்ல வாசிக்கும் பொழுது பச்சை மரத்திற்கே இப்பாடுகள் என்றால் நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பட்ட மரம். பச்சை மரத்திற்கே பரியாசம் இருக்குமானால் பட்ட மரத்திற்கு இல்லாமல் இருந்தாதான் ஆச்சரியம். நம்ம பரியாசம் பண்ணப்படாமல் இருந்தாதான் பெரிய ஆச்சரியம். நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தாதான் பெரிய ஆச்சரியம். பிரச்சனையை குறித்து ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா இயேசுவையே பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. அங்கு எப்படி அது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது அந்த 16ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 13 வரையிலான வசனங்களை படிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் பொழுது அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்க மூக்குல பஞ்சி சொருகும் பொழுது அல்லது சாகும் பொழுது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த 9ஆம் வாக்கியத்தில் இயேசு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், நித்திய வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. நித்திய வீடுகளில் அப்ப நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற வீடு எந்த வீடு? அநித்தியமான வீடு, நிலையற்ற வீடு. அப்ப நிலையான வீட்டில் நம்மை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இன்னைக்கு இருக்கிறதல்ல, அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதர்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? சம்பாதித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ சிநேகிதர்கள் சம்பாதிக்கப்படணும்னா அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதிக்கணும்னா இந்த உலகத்தில் ஏழைகளுக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கு கொடுத்து உதவிகளை செய்து அநீதியான உலக பொருட்களினால் நண்பர்களை என்ன செய்து கொள்ள வேணும்? சம்பாதித்து கொள்ள வேணும். அடுத்து படிங்க.
கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், உங்களுக்கு அதிகமாய் இருக்கிறதோ கொஞ்சமாய் இருக்கிறதோ, கொஞ்சமாய் இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, இருக்கிறவைகளில் எப்படி இருங்கள், உண்மை உள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இயேசுவின் போதனையை நீங்க கவனிங்க. அழிந்து போகிற உலக பொருட்களினால் நண்பர்களை என்ன செய்து கொள்ளுங்கள், சம்பாதித்துக் கொள்ளுங்கள். எதற்கு? எங்கே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, நித்திய வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. அப்போ இந்த உலகத்திலே பிரதிபலன் பாராமல் நம்ம செய்கிற ஒவ்வொரு உதவிக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு பலன் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? நான் சொல்லுது புரியுதாம்மா? இன்னைக்கு நம்ம ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறோம், அவங்க ஒருவேளை நன்றி இல்லாமல் போயிருக்கலாம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒத்தாசையாக இருந்திருப்பீங்க, அவங்க உங்களுக்கு நன்றி இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இங்கே நீங்கள் செய்து கொள்ளுகிற ஒவ்வொரு உதவிக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது. சரியா? அப்போ அந்த 9ஆம் வசனம் அதுதான் சொல்லி இருக்கு. அதனால நன்மை செய்வதில் என்ன செய்து கொள்ள வேணாம், சோர்ந்து போக வேண்டாம். இங்கே செய்யப்படுகிற உதவிகள் நித்திய வீட்டில் நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி. அப்ப இங்க செய்கிற உதவிகள் நித்திய வீட்டில் வரைக்கும் வேலை செய்யுது. பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அப்போ அடுத்த வசனத்தில் இவர் சொல்லி கொடுக்கிறார், நீ எப்படி இருக்கணும், கொஞ்சத்திலா இருந்தாலும் சரி அதிகமானதிலா இருந்தாலும் சரி, நீ எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு பிரசங்கம் பண்றார். உண்மையா இருக்கணும்னு பிரசங்கம் பண்றார். ரைட், அடுத்த வசனத்தை படிங்க பார்ப்போம். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அல்லேலூயா. இயேசு உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு அருமையான வேர்டு சொல்லுகிறார். எம்மா 100 ரூபாயில இந்த உலக பொருள்களுக்கு என்ன பைபிள் சொல்லுது? அநீதியான உலக பொருள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. இதுக்கு முந்தின வசனத்துல இந்த வேர்டு தான் இருக்கு. அப்போ உலக பொருளுக்கு பைபிள் கொடுக்கிற பேர் என்ன? அநீதியான உலக பொருள். இந்த உலகத்திலே அநீதியான இந்த 100 ரூபாயில நாம் உண்மையற்று இருப்போமே ஆனால், இந்த 1000 ரூபாயில நாம் உண்மையற்று இருப்போமே ஆனால், இந்த 1,00,000 ரூபாயில நம்ம உண்மையற்று இருப்போமே ஆனால், நம்மை நம்பி மெய்ப்பொருளை யார் ஒப்புவிக்க முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆட்கள், நான் சிலதை சிந்திக்க தோண்டுகிறது எனக்கு. சில ஆட்கள் எல்லாம், ஆண்டவரே எனக்கு இன்னும் கிருபை தரணுமப்பா, இன்னும் வரங்கள் தரணுமப்பா, இன்னும் ஊழியம் தரணுமப்பா, இன்னும் அபிஷேகம் தரணுமப்பா, இன்னும் வல்லமை தரணுமப்பா, நான் ஊழியத்தில் எழும்பி பிரகாசிக்கணும் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காது. பார்த்துக்கிடுங்க. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப கேட்டா கிடைச்சிருக்கணுமே, கிடைக்கலையே. ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறார், அநேகர் கேட்கிற பலரிடத்துல என்ன இல்லை தெரியுமா? உண்மை இல்லாததுனால. வேலைக்கு போகிற இடத்துல மீதி வார ஒரு பழைய பக்கெட்டில் உண்மை இல்லை, அது வேலை வீட்டுக்காரனுக்கு கொடுத்துட்டு வரணும், அதை இவன் ஆட்டையை போட்டுட்டு வாரான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இல்லை தீந்த ஒரு பக்கெட்டில் உனக்கு உண்மை இல்லை, உன்னை நம்பி எப்படி விசுவாச வரத்தை தருவேன்? இல்லையா மக்களே? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு 100 ரூபா சம்பளத்தில் போன வாரம் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பான். அவர் சொல்லி இருப்பார், வீட்டுக்காரர் சொல்லுவார், அடுத்த வாரம் வாங்கும்போ இதை கழித்து ஞாபகமாக வாங்குங்க என்னன்னு. அவர் மறந்துட்டார். இவனு ஞாபகம் வந்தாலும் நம்ம சொன்னால் 100 ரூபா குறைஞ்சி போகுன்னு சொல்ல மாட்டான். ஆனால் இவன் என்ன சொல்லுவான்? அப்பா உன் கிருபை எனக்கு தாரும். ஆண்டவர் சொல்லுவார், ஒரு 100 ரூபா அநீதியான உலக பொருளாகிய ஒரு 100 ரூபாயில விடுமக்களை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெங்கில் இருந்து ஒரு தேங்காய் மற்ற வெளி உருண்டு அறுக்க விலையில விழுந்து
நம்ம விலையில வந்து அது நேர விழுந்திருக்கணும், மட்டையில விழுந்து உருண்டு நம்ம விலையில வந்து விழுந்து. நமக்கு தெரியும் நமக்கு தெங்கு இல்லை, நமக்கு தேங்காய் இல்லை. சரி, இருந்தாலும் அந்த தேங்காய் நமக்கு இல்லை. அப்ப நீ என்ன செய்யணும்? இதை எடுத்து சரோஜாக்கா இங்க வா, உனக்கு தெங்கில இருந்து ஒரு தேங்காய் எனக்கு விலையில விழுந்து. சகோராஜாக்கா இங்க வா, உனக்கு கோழிக்கு அட்ரஸ் தெரியாம நம்ம கோழிக்கூட்டில் வந்து என்ன செய்திருக்கு, முட்டை போட்டிருக்கு. தயவுசெய்து உன் கோழிக்கு உன் விலாசத்தை ப்ராப்பராக சொல்லி கொடு. இல்லைன்னா அம்மை தோத்திரம் அந்த கூகுள் மேப்பையாவது போட்டு கொடுத்தா அது ப்ராப்பராக வந்து என்ன செய்யும், லொக்கேஷனை ஒன்று அனுப்பி கூட, அக்கா இது தப்பாக அந்த முட்டை போடுது, ஒன்று எடுத்து கொடுக்கலாம். இப்போ ஆண்டவர் பாப்பார் ஒரு தேங்காயில், ஒரு 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 முட்டையில், ஒரு 10 ரூபாய்க்கு பால் இல்லை, ஒரு உண்மை இல்லாத ஒரு மனுஷன் தெய்வ சமூகத்தில் வந்து மெய்ப்பொருளை விரும்புகிறான். அல்லேலூயா. தெய்வத்தினுடைய இயேசுவினுடைய போதனையை நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன் சிலர் கிருபையில் இன்னும் வளரல? 20 வருஷமாச்சு, 30 வருஷமாச்சு, 40 வருஷமாச்சு. அவங்களுக்கு எத்தனை ஊழியர்களை தெரியும், எத்தனை பரிசுத்தவான்களை தெரியும், எத்தனை பிரசங்கம் கேட்டாச்சு. சிலது நல்லாவாததற்கு காரணம் சிலருடைய ஜீவிதத்தில் மெய்ப்பொருளால் அலங்கரிக்கப்படாததற்கு காரணம் என்ன தெரியுமா மக்களே? தெய்வம் இந்த பூமியில் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் கொடுத்த உலகத்தில் இருக்கிற சில பொருட்களில் சிலர் உண்மை இல்லை, சில வார்த்தையில் உண்மை இல்லை, சிலர் கையின் பிரயாசத்தில் உண்மை இல்லை, பணத்தில் உண்மை இல்லை. அதனாலேயாக்கும் பலருடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபவாச கூட்டம் கழிஞ்சும், எத்தனையோ அபிஷேக கூட்டம் கழிஞ்சும் இன்னும் தெய்வ கிருபை பெறாம இருக்கிறதுக்கு காரணம் உலகத்தின் பொருளிலே உண்மையில்லாத அநீதியான பொருளில் உண்மை இல்லாதவன் கிட்ட மெய்பொருளை கர்த்தர் கொடுப்பாரா? மெய்ப்பொருளை கர்த்தர் கொடுப்பாரா? அந்த சிலையிட களவாண்டுட்டு போனவளாக்கும் இவளை நம்பி எப்படி ஆத்துமாக்களை கொடுக்க முடியும்? அதனால இவ ஒன்று சரியாவட்டு பிறகு பார்க்கலான்னு. என் அன்பு சகோதரனே, இதுதான் இயேசுவினுடைய போதனை. அல்லேலூயா. இப்போ நம்ம இப்போ சபையில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், மகளே கர்த்தருடைய கிருபை வெளிப்படுகிறது, ஆண்டவர் தாராளமாய் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார், எஸ் பெற்றுக்கொள்ளுங்கள், உடனே கேட்ச் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, கேட்ச் பலதும் கழிஞ்சாச்சு, மேட்ச் பலதும் கழிஞ்சாச்சு, இனி ஒரு கேட்ச் கூட ஆகல. அதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? பலருக்கும் பிடிக்கிறதுக்குள்ள யோக்கியம் இல்லை. காரணம் என்ன? தெய்வம் கொடுத்த அநீதியான உலக பொருட்களில் எப்படி இல்லை? இயேசுனுடைய போதனை, இயேசு ஏன் பரியாசம் பண்ணப்பட்டார்? இயேசுனுடைய பிரசங்கம் ஏன் பரியாசம் பண்ணப்பட்டது? வேலைக்கு போன இடத்துல ஒரு துண்டு பைப்பு மீதி வந்தன்னா நீ அவனை கையில கொடுத்துட்டு இல்லையா வரணும்? தோத்திரம் அதை எடுத்து இடுப்பில் சொருவிட்டு நீ வந்து தோத்திரம் அடுத்த 1ஆம் தேதி காலையில் தேவனுடைய சமூகத்தில் வந்து இந்த மாத வாக்குத்தத்தங்கள் உடனே இங்கிருந்து பாஸ்டர் சொல்வார், மகளே இந்த வருடத்தில் உன்னை பெருக பண்ணுகிறார். தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் பாப்பார் போல, அப்புறம் பைப்பு சரியில்லையா வச்சிருக்கேன், ஆண்டவர் பாப்பார்ல மக்களே. அல்லேலூயா. ஏன் இயேசு பரியாசம் பண்ணப்பட்டார்? இயேசுவின் பிரசங்கம் ஏன் பரியாசம் பண்ணப்பட்டது? இயேசு ஃபேக்டா பேசினார். இப்பா உலகத்தின் அநீதியான உலக பொருளில் நீ உண்மை இல்லாது இருக்கிறாய். உன்னை நம்பி எப்படி மெய்ப்பொருளை தர முடியும்? எப்படி மெய்ப்பொருளை தர முடியும்? எப்படி உனக்கு கிருபை தர முடியும்? எப்படி உன்னை நம்பி ஆத்துமாக்களை தர முடியும்? உன்னை நம்பி எப்படி ஊழியம் தர முடியும்? சகோதரா, அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். இங்கே தேவ கிருபைகளையும் தெய்வீக நற்பொருளை தருவது பாஸ்டர் அல்ல, தேவ கிருபை தருகிறவர் கர்த்தர். பைபிள் என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ தெய்வம் என்னை மெய்ப்பொருளால் அலங்கரிக்க வேண்டுமானால், என்னை மெய்ப்பொருளால் அலங்கரிக்க வேண்டுமானால் என்னை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற அநீதியான உலக பொருள்களில் நான் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, நான் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வசனத்தை கற்றுக்கொள்கிறீர்கள்? அல்லேலூயா.
அம்மையிட்ட சொல்லுகிற ஒரு சின்ன பொய் நம்ம மேல வர வேண்டிய மகிமையான அபிஷேகத்தை தட்டி தள்ளிடும். அப்பாட்ட சொல்லுகிற ஒரு சின்ன பொய்யா இருக்கும் நம்முடைய ஜீவிதத்தில் வருகிற மகிமையானதை தட்டி தள்ளிடும். என்ன நீ உண்மை இல்லை அப்படிம்பார் ஆண்டவர். உங்க குடும்பத்தில் உண்மை இல்லை என்பார். ஒரு சின்ன ஆசீர்வாதம், ஒரு சின்ன பொய், சின்ன உண்மையின்மை ஒரு பெரிய மகிமையான வாழ்க்கை டக்குன்னு தட்டி தள்ளிடும். ஜீவிதம் தொலைஞ்சு போகும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகருடைய ஜீவிதத்திலே மெய்ப்பொருளை யார் கொடுக்க முடியும்? அநீதியான உலகப் பொருட்களில் உண்மை இல்லாத ஒரு மனிதனிடத்தில், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மெய்ப்பொருளை யார் கொடுக்க? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா சொல்றீங்களா? கரங்களை அசைத்து சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலேயே போன வாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு சம்பவம், இரண்டு இளைஞர்கள் வந்து என்னிடத்திலே தங்களுடைய வாழ்க்கையின் வேலைக்கு அடுத்த காரியம் ரொம்ப ஆசீர்வாத குறைவாக இருக்கிறதாக சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன் எனக்கு இப்படி நடக்குது, என் கூட படித்தவன் போயிட்டான், என் கூட படித்தவன் இப்படி இருக்கான், என் கூட காலேஜில் படித்தவன் இப்படி இருக்கான், ப்ராக்டிஸ் பண்ணவன் இப்படி இருக்கான், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அலுவலகத்தில் வந்து ஃபீல் பண்ணிட்டு போனாங்க. இவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு அப்படி போகும் பொழுது எனக்கு இது ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. நம்ம பிள்ளைகள் நம்ம முன்னாடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களே, இப்படி ஒரு வருத்தம் ஆயிடுச்சு, என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ள ஒரு வருத்தம். உடனே நான் வந்து ஒரு சில இடங்களில் ஜெபக்குறிப்பு எழுதுவேன். தோத்தர் எப்பவும் பார்க்குற ஒரு ஜெபக்குறிப்பு, ஒரு நாள் மட்டும் ஜெபிக்கிற ஜெபக்குறிப்பு இருக்கும், ஒரு வாரம் மட்டும் ஜெபிக்கிற ஒரு ஜெபக்குறிப்பு இருக்கும், நவம்பர் மாதம் எவரி மந்த் ஜெபிக்கிற ஜெபக்குறிப்பு இருக்கும், தோத்தராம். அப்புறம் இயர் ஜெபிக்கிற ஜெபக்குறிப்பு இருக்கும், கிடைக்கு மட்டும் ஜெபக்குறிப்பு. அப்படி 4-5 இடத்துல என்னுடைய பிரேயர் டைரி இருக்கும். அப்போ நான் என்ன செய்தேன், இந்த ஆண்டிற்கான ஜெபக்குறிப்பில் நான் அந்த காரியத்தை எழுதி ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த காரியம் ஏன் தடைப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு சொல்லி தரணும் ஆண்டவரே. ஏன் இப்படி இந்த பிள்ளைகள் என்கிட்ட வருத்தப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். என்னுடைய சீட்டில் உட்காந்தே நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஏன் இந்த தடை, ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த ஆசீர்வாதமின்மை அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 நாளைக்குள்ளதான் இருக்கும். ஒரு நாள் ஒருவரோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பேசுகிறாங்க. இந்த வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களும் இன்னொரு தம்பியும் கார்ல டிராவல் பண்றாங்களாம். அந்த கார்ல சினிமா போட்டு ஓடுது. அந்த கார்ல சினிமா பாட்டு ஓடுது. அவங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு தோத்திரம் போகிறத வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமென். நான் சொல்ல புரியுதா இல்லையா? என் காதுகளுக்கு வந்த செய்தியை நான் சொல்றேன். நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன், ஆண்டவரே எது ஆசீர்வாத குறைவு, ஏன் இந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியம் நடக்கல, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறேன். விட்டுட்டேன். அப்போ இனி அந்த டைரி எடுக்கும் பொழுதெல்லாம் அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்னு வைங்களேன். ஆனா 2 தினங்களுக்குள்ள எனக்கு வருது செய்தி என்ன, அந்த பையன் இந்த பையன் 2 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க. கூட போனவன் இதுவரை ரட்சிக்கப்படலை. சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கூட போன இன்னும் ரட்சிக்கப்படலை. சினிமா போட்டு வச்சுக்கிட்டு ஆடி பாடிட்டு போறாங்க. இதை வாட்ஸ்அப் எடுத்து என்ன செய்யறாங்க, வெளியிடுறாங்க. அப்ப நான் ஒன்னு சொல்றேன், அப்போ உன்னுடைய ஜீவிதத்தின் ஆசீர்வாத குறைவு உன்னுடைய தீர்மானத்திலும் பரிசுத்தத்திலும் உன்னுடைய ஜீவிதத்தில் வேறுபட்ட வாழ்க்கையில உனக்கு என்ன இல்லை, உண்மை இல்லை. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆண்டவர் கவனிப்பாரா இல்லையா மக்களே?
ஆண்டவர் கவனிப்பாரா இல்லையா? ஒரு தெய்வ பிள்ளை ஆண்டவர் கவனிப்பாரா இல்லையா? ஸ்தோத்திரே, ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திர நீ ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, ஆனால் தனிமையாக இருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது நீ எவ்வளோ பயபக்தியாக ட்ராவல் பண்ணணும், நீ எவ்வளோ பயபக்தியாக யாத்திரை செய்யணும், உன் வாகனம் எவ்வளோ பயபக்தியாக நீ ஓட்டணும், எவ்வளோ பயபக்தியான பாடல்கள் நீ யாத்திரை செய்யும் பொழுது எவ்வளோ பயபக்தியாக ஜீவிக்கணும். அப்போ ஆண்டவர் பாப்பார் இல்லையா? ஒரு உலகத்திற்கு அடுத்த ஒரு தீர்மானத்தில் உன்னால உண்மையா இருக்க முடியலையே, உன்னை நம்பி நித்திய பொருளை கர்த்தர் எப்படி தருவார்? நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்லுது புரியுதா? அதுக்கு பிறகு அழிச்சிடலாம், காணாம போயிடலாம், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. அந்த சின்ன உண்மையற்ற வாழ்க்கை உன்னுடைய மகிமையான எதிர்காலத்தை தட்டி தள்ளிடும். மகிமையான எதிர்காலத்தை தட்டி தள்ளிடும். அதுக்கு பிறகு அவன் தான் காரணம், இவன் தான் காரணம், பிசாசு தான் காரணம், பேய் தான் காரணம். அவன் ஒரு மாதிரி வீட்டுக்கு பிறமை ஜன்னலோடு நின்று முறைச்சு பார்த்தான், அவன் இன்னும் செய்திருப்பான். இப்படி 1000 வேண்டு சொல்லலாம்ப்பா. பைபிள் சொல்லுகிறது என்ன பொருள்? அநீதியான உலக பொருளில் உண்மை இல்லாத ஒருவனுக்கு தோத்திரம் நித்தியமான மெய்ப்பொருள் எப்படி கொடுக்கப்படும்? சொல்ல புரியுதாம்மா? இயேசுனுடைய பிரசங்கத்தை பார்த்தீங்களா? இயேசு எவ்வளோ அழகா பேசி இருக்கிறார். அப்ப முதல்ல என்ன சொன்னார்? 9ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? 9ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? உலக பொருட்களினால் நண்பர்களை சம்பாதி. அப்படின்னா உனக்குன்னு சேர்க்காம உன் பக்கத்தில் இருக்கிற பசிச்சவனுக்கு ஏதாவது என்ன செய், கொடுன்னு சொன்னார். 2வது என்ன சொன்னார்? தோத்திரம் உலகத்தில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, இல்லாதவனா இருந்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையில் எப்படி இரு, உண்மையா இருன்னு படிப்பித்தார். 3வது என்ன சொன்னார்? ஐயா தோத்திர அழிந்து போகிற உலக பொருட்களில் உண்மையில்லாத ஒரு மனுஷனால் நித்திய மெய்ப்பொருள் என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படாதுன்னா. இப்ப எத்தனை வசனம் படிச்சிருக்கோம்? 11 படிச்சிருக்கோமா? இனி 12 படிங்க. வேறு ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? கைகளை உயர்த்திவர். அல்லேலூயா. இப்போ என் காரியத்தில் நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், என் காரியம் ஒன்று தடப்படாமல் நான் பார்த்துருக்கேன். அடுத்தவங்க காரியத்தில் நான் எப்படி இல்லை, உண்மையல்ல. சிலர் எப்படி இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க. ஆனால் எதில் உண்மையாக இருக்காங்க? அவன் காரியத்தில் உண்மையாக இருக்கான், மற்றவங்க காரியத்தில் எப்படி இல்லை. சோதரா அல்லேலூயா. இயேசு என்ன அழகா போதிச்சிருக்கார் தெரியுமா? ஏன் இயேசுவை பரியாசம் பண்ணினாங்க? நான் இந்த பகுதியை படித்த பொழுது, இதை கற்றுக்கொண்ட பொழுது, இதெல்லாம் நம்மளை உருவாக்குதா இல்லையா? சிலர் என்ன செய்வாங்க, அவங்க உண்மையா இருப்பாங்க, யாருக்கு காரியத்தில், அவங்க காரியத்தில் உண்மையா இருப்பாங்க. ஆனால் அடுத்தவங்க ஏதாவது, அக்கா இப்படி ஒரு காரியம் செய்து தருவியா, கேட்டேன் பார்த்துக்கிடுங்க, அது அவங்களால முடியாது. ஆனால் கேட்டிருக்கவே மாட்டாங்க. கேட்டேன், அவங்க அதெல்லாம் நடக்கிற மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க, நீங்கள் வேற பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லிடுவாங்க. அவங்க காரியத்தில் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பிள்ளைகள், அவங்க குடும்பம், அவங்க பிஸ்னஸ், அதில் அவங்க பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. அடுத்தவங்க காரியம்னு வரும்போ அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு இங்க சொல்லி கொடுக்கிறார், ஐயா உன் காரியத்துல மட்டும் இல்ல, யார் காரியத்துல ஆனாலும் நீ எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. ஏசப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசு பரியாசம் பண்ணப்பட்ட காரணம் என்ன? இயேசுடைய பிரசங்கம் டிஃபரெண்டா தானே இருந்திருக்கு. 9ஆம் வசனத்துல பார்க்காம சொல்லணும். 9ஆம் வசனத்துல என்ன சொன்னார்? அநீதியான உலக பொருளால் சிநேகிதர்களை என்ன செய்யணும். 2வது 10ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? உயர்ந்தவனானாலும் சரி, தாழ்ந்தவனாலும் சரி, உனக்கு நிறைய இருந்தாலும் சரி, கொஞ்சமா இருந்தாலும் சரி, நீ இருக்கிறதுல எப்படி இருக்கணும், அருமை. அடுத்து 3வது என்ன சொன்னார்? கேங்களுங்க. அநீதியான உலக பொருட்களில் உண்மையில்லாதவனிடத்தில் நீதியான மொய்பொருள் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப மீதியான மெய்ப்பொருள் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும்னா இந்த பூமியில அநீதியான உலக பொருட்களில் எப்படி இருக்கணும்,
உண்மையா இருக்கணும், பூமியில நீ உண்மையா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அடுத்து இப்ப என்ன சொல்லி கொடுத்தாரு? தோத்தரேன் எப்பா, அப்ப சொல்லணும் நான் உண்மையா இருக்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்லுவா, சரி உன் காரியத்துல மட்டும் இல்ல, உன் காரியத்தில் எப்படி உண்மையா இருக்கிறியோ அப்படியே மற்றவர்களுடைய காரியத்திலே உண்மையா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இப்போ இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்கள் காரியத்தில் எப்படி உண்மையாக இருக்கிறீங்களோ அப்படி மற்றவங்க காரியத்தில் எப்படி இருக்கணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட. சிலருக்கு எவன் எந்த ஆள போனாலும் சரி, தனக்குன்னா படக்குன்னு அடிக்குமா அப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்தவங்க காரியம் எந்த ஆள போனாலும் சரி, அவங்க குடும்பம் என்னால போனாலும் சரி, நம்ம காரியம் நடந்தா போதும், என் வாழ்க்கை நடந்தா போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி வாழ்ந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார்? உன்னுடைய காரியத்தில் நீ எப்படி உண்மையா இருக்கிறியோ அடுத்தவங்க காரியத்தில் எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? 12ஆம் வசனம் ஆச்சா? இனி 13ஆம் வசனத்தை படிங்க. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒன்றி உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாயிரு, இல்லைன்னா தெய்வீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாயிரு. உலகத்தையும் நேசித்து ஆத்மீகத்தை நேசிக்கிறவனாய் இருக்காதே. இயேசுனுடைய பிரசங்கம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 6ஆம் வாக்கியம் இருக்கும், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, இல்லையா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? சிலர் என்ன செய்யறாங்க? ஆத்மீகமும் வேணும், உலகம் வேணும், ஆத்மீகம் வேணும், உலகம் வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படி இருக்கப்படாதா? அப்படி இருக்கப்படாது. ஒன்றியில் உலகம், ஒன்றியில் உலகம், இல்லைன்னா ஆத்மீகம். ரெண்டையும் உள்ள கொண்டு வராதீங்க. ஏன்னா 2 தோணியில் ஒருவனால் பயணிக்க முடியாது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கரையில் ஒரு காலு வெள்ளத்தில் ஒரு காலுன்னு. அது சரி. இப்போ சேத்துல ஒரு காலு ஆத்துல ஒரு காலு, இதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லி தந்ததுதான். நான் என்ன பைபிள் காலேஜ் பையா படித்தேன்? இதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வாழாத, உண்டிய ஆவிக்குரியவனாக இரு, இல்லைன்னா உலகத்துக்குரியவனாக இரு. 2 எஜமானுக்கு ஒருவன் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, இவைகளை நம்ம படிக்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு என்ன தோன்றுகிறது? இயேசுவனுடைய பிரசங்கம். அதனால தான் சொன்னேன், இது ரொம்ப கடினமான உபதேசம். இயேசு அவ்வளவு அழகா பேசி இருக்கிறார். இது கடினமான உபதேசம். இதை யார் பின்பற்ற முடியும் என்று சொன்னார்கள். அப்போ உடனே சொல்ல, மனிதனால் கூடாது, ஆனால் தேவனாலே, ஆண்டவருடைய கிருபை இருந்தா இதை உன்னால செய்ய முடியும். ஆண்டவருடைய கிருபை இருந்தா இதை உங்களால செய்ய. எம்மா ஒண்ணு கவனிங்க, கிறிஸ்தவர்களாக வாழ்வது ரொம்ப ஈஸி, ஆனா கிறிஸ்து விரும்புகிறபடி வாழ்றது கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சிலர் அப்படிதான். உலக மனுஷனாய் இருந்து உலகத்திலே நல்ல பேர் வாங்கணும், ஆவிக்குறவனாய் இருந்து ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. தெளிவா சொல்லுகிறேன், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது. முடியாது, முடியாது, முடியாது. அது நடப்பில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அதனால தான் சொன்ன, ஒன்றியில் அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீ இருந்தால் நான் என்ன செய்திருவேன்? அவ்வளவுதான். இந்த வாந்தி பண்ணினது, நீ அனலா இருந்தா அனல் விரும்புறவன் உன்னை கூட்டிட்டு போவான். நீ குளிரா இருந்தா குளிர விரும்பவனை கூட்டிட்டு போவான். உன்னை வாந்தி பண்ணியாச்சுன்னா பட்டி தான் தின்னுவன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன்னி உலகத்தை சிநேகி, இல்லைன்னா தெய்வத்தை சிநேகி. உலகத்தை சிநேகிச்சா கொஞ்ச நாளாகிலும் உலகமாகிலும் உனக்கு அனுகூலமா இருக்கும். ஆண்டவரை சிநேகிச்சா ஆண்டவர் நித்தியத்திலும் உனக்கு அனுகூலமா இருப்பார். 2 இல்லாம போனா உலகம் கைவிடும், தெய்வீகமும் இருக்காது, நடுத்தருவில் நிற்க வேண்டியது இருக்கும்.
அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு அழகா சொல்லி கொடுத்தார், 2 எஜமானுக்கு என்ன செய்யாத, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யாத. ஒன்றில் பாரம்பரியம், இல்லையானா தெய்வீகம். ஒன்றில் உலகம், இல்லையானா தெய்வம். ஒன்றில் அசுத்தம், இல்லையானா பரிசுத்தம். ஒன்றில் உலக வாழ்க்கை, இல்லைன்னா ஆத்மீக ஜீவிதம். அதனை செய், கர்த்தருக்கு முன்னால் உண்மையாயிரு அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணார். பாருங்க, 14 வருஷத்தில் அவனுக்கு இறக்கடி தொடங்கிட்டு. என்னன்னு பாருங்க 14 வசனம். இவைகளையெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயர்கள் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். யாரு பரியாசம் பண்ணினது? யாரு? பொருளாசை உள்ளவர்கள். என்ன சொன்னார்? உலக பணத்தினால், அநீதி உள்ள பணத்தினால் நண்பர்களை என்ன செய். அப்ப இயேசு சொன்னார், ஏழைக்கு உதவி செய்யன்னு சொன்னார். அது அவனுக்கு கஷ்டமா இருந்து, கொஞ்சம் இருக்க ரொம்பயா இருக்கும், இருக்கிறதுல உண்மையா இருந்து சொன்னார். அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தோத்திரம். அடுத்து என்ன சொன்னார்? தோத்திரம். அநீதியான உலக பொருள்ல உண்மை இல்லைன்னா உனக்கு நித்தியத்தினுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்னா. அடுத்து என்ன வார்த்தை சொன்னார்? உங்ககிட்ட நீ உண்மையா இருக்கிற மாதிரி அவன்கிட்ட எப்படி இரு, உண்மையாயிரு அப்படின்னா. இதெல்லாம் யாருக்கு பிடிக்கல? மக்களை யாருக்கு பிடிக்கல? அப்போ இந்த மாதிரி பேசும் பொழுது ஒருத்தர் என்னத்த பிரசங்கம் பண்ணுதாருன்னு கேட்டா, உள்ள என்ன கிடக்கு? உள்ள என்ன கிடக்கு? பொருளாசை கிடக்கு. இப்படியா பிரசங்கம் பண்ணணும்? இது என்னத்த பிரசங்கம்? அவர் என்ன செய்திருக்கலாம்? மகளே கலங்காதே, காந்தா கர்ச்சிப்பை கையில் எடு, கர்த்தரின் கண்ணீரை துடைக்கிறார். நீ கேட்டதெல்லாம் உனக்கு என்ன செய்கிறது? வண்டி வண்டியாய் வருகிறதுன்னு சொன்னா, அல்லேலூயா, க்ளோரி டு காட்னு கட்டிப்பிடிக்க நிப்பாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அல்லேலூயா. இதோட தீரல்ல, இனி 15 கூட ஒண்ணு படி போவோம். இல்லையோ? அவர் அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. இல்லை மக்களை, எவ்வளோ பைபிள் எவ்வளோ தெளிவாக இருக்கு. நம்ம பலரும் பிரயாசப்படுகிறது 4 பேர் நம்மளை எப்படி சொல்லணும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. 4 பேர் நம்மளை புகழ்ந்து தள்ளணும்னாக்க நம்ம நினைக்க, புகழ்ந்து தள்ளணும். 4 பேர் நம்மளை பாராட்டணும், நம்மளை மேன்மையாக சொல்லணும். நம்மளை மேன்மையை பிரதர் ரொம்ப நல்லா, பிரதர் உங்கள் மீசை பக்கடா மீசை ரொம்ப அழகாக இருக்குது, பிரதர் உங்கள் சட்டை ரொம்ப அழகாக இருக்குது, பிரதர் நீங்கள் பாடுனது ரொம்ப அழகாக இருக்குது, பிரதர் நீங்கள் காணிக்க கொடுத்த ரொம்ப நல்லா இருக்குது, பிரதர் உங்கள் பாராட்டணும். எல்லாரும் நம்மளை என்ன செய்யணும்? நமக்கு ஆசை என்ன? நமக்கு ஆசை பைபிளை பார்வையில்லை, என்ன முகத்தை பார்க்க என்ன மனுஷர்கள் என்ன செய்யணும்? இந்த வியாதி இருக்க பாபா நம்ம உண்மையில் மக்களை போச்சு கதை பேசி பிடுங்கி போகும். அதனால் யாரும் நம்மளை மேன்மையாக சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. நம்முடைய இருதயத்தை அறிகிறவர் இருக்கார். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்ல, நீயோ முகத்தை பார்க்கிறாய், நான் என்ன செய்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இருதயங்களை அறிகிறவர். மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாய் எண்ணப்படுகிறது எதுவோ அது ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அப்ப 4 பேருக்கு முன்னால பெருமையா இருக்கணும், இது ரொம்ப 4 பேர் பாராட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இது தேவனால் அருவருக்கப்படுகிறது மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு தான் மற்றவன் சொன்னா, இயேசுவை என்ன செய்தார்களாம்? பரியாசம் பண்ணினார். அப்ப இயேசுவின் பிரசங்கமே பரியாசம் பண்ணப்படுமானால் நம்ம பிரசங்கங்களை விட்டு வைப்பார்களா? சகோதரி சகோதரா, உறக்கம் வருதோ? வரட்டு. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. மக்களை பைபிளை இன்னும் படிக்கணும் இல்லையா? எவ்வளவு மகிமை. என்ன இயேசு பரியாசம் பண்ணப்பட்டிருக்கார்ல ஐயா?
இயேசு இதனால தானே பரியாசம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஏன்னா இந்த பொருளாசை உள்ள பரிசேயருடைய இருதயத்தில் என்ன ஆசை? எல்லாருக்கும் என்ன தங்கள் நீதிமான்களா என்ன செய்யணும்? காட்டணும். எல்லாரும் தங்களை மேன்மையா நினைக்கணும். எல்லாரும் தங்களை மேன்மையா நினைக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய கான்செப்ட். எல்லாருக்கும் முன்னாலேயும் மேன்மையா நினைக்கணும். 4 பேர் எங்களை மதிக்கணும். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், அந்த இடத்துல எனக்கு மரியாதையே கிடைக்கல. தோத்திரம். ஆண்டவர் மதிச்சா போதாது. அப்போ சில பவுல் சொல்லி கொடுத்தார், வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் எவ்விதத்திலும் மன ரம்யமாயிருக்க கற்று. அல்லேலூயா. அதான் தெய்வ மக்கள். அல்லேலூயா. சார்னு சொன்னாலும் தேங்க்யூ, போலேன்னு சொன்னாலும் ரொம்ப தேங்க்யூ. அல்லேலூயா. இயேசுவே விட்டு வைக்கல நம்மளையா? அப்ப இயேசு சொன்னது உண்மைதான். கடைசி காலத்தில் யாரு தோன்றுவா? நம்ம இப்படி பிரசங்கம் பண்ணும்போ கொஞ்சம் பரியாசக்காரர்கள் தோன்றுவாங்க. ஏழைக்கு இறங்கணும்ப்பா, உண்மையா இருக்கணும், உன் காரியத்தில் உண்மையா இருக்கிற மாதிரி மற்றவங்க காரியத்தில் உண்மையா இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கல, அதே மாதிரி அதிகத்திலையும் நீ எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இந்த மாதிரி பேசும் பொழுது இயேசுவையே பரியாசம் பண்ணுனாங்கன்னா கண்டிப்பா உங்களே என்ன செய்வாங்க? இதற்கு வேற ஒரு பிரசங்கம் கிடைக்கல, எப்போ பாரு உண்மையாரு உண்மையாரு உண்மையாரு. அல்லேலூயா. இது ஏன் சொல்லப்படுகிறது? பரலோகத்திலே நம்ம ஏற்றுக்கொள்வார் உண்டாகணும். எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது? இப்போ உங்களுக்கு மனசிலாச்சுன்னு உங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கும். தோத்திரம் மணி 57 ஆச்சு இல்லையா? தோத்திரம். பரலோகத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பரலோகத்தில் நம்ம என்ன செய்யணும்? 2 காரியம் மக்களே. ஒன்று, பரலோகத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்வார் உண்டாகணும். 2வது, மெய்ப்பொருள் நமக்கு இந்த பூமியில் கிடைக்கணும். நமக்கு இந்த பூமியில் இருக்கிறது வரைக்கும் என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 1:7 உங்களுக்கு யாதொரு வரங்களுக்குள்ள என்ன இல்லை? குறைவில்லை அப்படி இருக்கு. அந்த வார்த்தையை படிமான 1 கொரிந்தியர் 1:7 படிங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்கள். அவ்வளவுதான் போதும். அப்ப அந்த சபையில ஒரு வரத்துக்கு என்ன இல்லையா? மெய்ப்பொருள் இல்லையா? அதுபோல நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த மெய்ப்பொருள் தாராளமா இருக்கணும். மெய்ப்பொருள் எப்படி இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு சகோதரா, இதுவரை அபிஷேகம் வரலையே, வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருந்தா கூட இதுக்கு என்ன பெற்றிருக்கலாமே இல்லையா? இது ரட்சிக்கப்பட்டு எவ்வளோ நாளாச்சு, இன்னும் அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் வரலே இல்லையா? அதை குறித்து ஒரு கவலையே இல்லையே. அந்த மெய்ப்பொருளை அனுபவிக்கணுமே, அந்த மெய்ப்பொருளை வாங்கணுமே. அதுக்காக நம்ம ஏதாவது ரிஸ்க் எடுத்தோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ரேஷன் கடையில் போய் ரிஸ்க் எடுத்தோம், நேரத்தை போகணும் இல்லையா? ரேஷன் கடையில் ரிஸ்க் எடுத்தோம், கரண்ட் பில் கட்டின இடத்துல ரிஸ்க் எடுத்தோம். இடையில வாழைக்கண்ணெல்லாம் கொடுத்தாங்களாம் இல்லையம்மா? அது என்ன கொடுத்தாங்க? வாழைக்கண்ணு கொடுத்தாங்க. அங்கே போய் போஸ்ட் ஆஃபீஸில் நின்று ரிஸ்க் எடுத்தோம். இப்படி ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்தோமே, அபிஷேகம் வரலையே. நம்ம ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு நாள் உபவாச கூட்டத்தில் 21 நாள் உபவாசத்தில் ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து, அல்லைன்னா ஒரு 2 நேரம் சாப்பிடாம இருந்து, இல்லைன்னா ஒரு வாரம் உபவாசம் பண்ணி எப்படி ஆகிலும் அபிஷேகம் வரணும்னு ஒன்று ரிஸ்க் எடுத்திருந்தா அந்த மெய்ப்பொருள் கிடைச்சிருக்குமா இல்லையா? பிரயாசம் பண்ணா. அப்போ இயேசுவினுடைய பிரசங்கத்தினுடைய 2 மிக முக்கியமான நோக்கம் என்ன? ஆமென். நம்மை நித்திய வீட்டில் என்ன செய்ய வேணும்? ஏற்றுக்கொள்வார் உண்டாகணும். 2வது என்ன சொன்னார்? மெய்ப்பொருளை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? எத்தனை பேர் இன்னைக்கு பைபிள் படிச்சீங்க? வேதத்தை கற்றுக்கொண்டவங்க எல்லாம் கை தூக்கி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரட்டுமா? இப்போ நம்ம எந்த அதிகாரத்திலிருந்து படித்தோம்? சரி, லோக்கா 16ஆம் அதிகாரம் 3 முதல் படித்தோம் இல்லையா? இந்த பகுதி 9 முதல் படித்தோம் இல்லையா? இதை ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு 2 வாட்டி படிச்சுட்டு, நான் சொல்லாத ஏதாவது உங்களுக்கு ஆவியில் உணர்த்தப்படுதுன்னா ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதிட்டு தூங்கிடுங்க. எக்ஸ்ட்ரா எழுதிட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுங்க. ஆண்டவர் இரவலை சொப்பனத்திலே உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவாராக. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாஸ்டர் சொன்ன இவ்வளவுதான் நீங்கள் நினைக்கப்படாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு படிங்க. நான் சொல்லாத எவ்வளவோ கர்த்தர் சொல்லி தருவார். ஆமாம், நானும் 27 வருஷமாக பிரசங்கம் பண்ணுறேன் மக்களே. ஒவ்வொரு முறை ஒவ்வொரு பைபிளையும் படிக்கும்போ, ஒவ்வொரு வசனத்தையும் படிக்கும்போ அது எனக்கு புதுசாக சொல்லி கொடுக்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லாரும் இந்த வசனம் படித்த எல்லாரும் கை உயர்த்தி
கற்றுக் கொடுத்த ஆவியானவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க.